கர்த்தர் நல்லவர். உங்களோட பெரும் மகிழ்ச்சியான ஒன்று. ஒரு சிறிய வேண்டுகோள், பின்னால் இருக்கிறவங்கெல்லாம் முன்னால் உட்காரலாம். புரியவே மாட்டேதில்லை. அதாவது முதன்மையாக இருக்க விரும்புவது தவறு, முன்னாள் உட்கார்வு தவறல்ல. தமிழே புரிய மாட்டேதில்லை. முதன்மையாக இருக்க விரும்புவது தவறு, முன்னாலே உட்கார்வது தவறு அல்ல. ஒன்று சொல்லட்டுமா? இப்போ நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு திருப்பி செய்யப்படும். புரிஞ்சுதா? இப்போ என்னெல்லாம் நீங்கள் ரியாக்ஷன் பண்ணுறீங்களோ அத்தனையும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு திருப்பி செய்யப்படும். எனக்கு புரியுதா? ரைட். எவ்ரி டீட் as a seed. What all you are acting today, that will be repaid on Sunday morning. சொல்லிவிட கீழ்ப்படையில் பார்த்தீங்களா? வேதமே சொல்லுது, அம்மா உங்களுக்கு கூட தான்மா, உங்களுக்கு கூட தான். அது பார்க்கவே நல்லா இல்லையே. இல்லை, அப்படி ஒரு தீர்மானமா? ஊழியங்களில் 3 விதமான ஊழியம் இருக்குது. கவனிக்கிறீங்களா? there are 3 kinds of ministries. கொஞ்சம் கவனிங்க, யாரும் துக்கப்படுத்த இல்லை. 3 விதமான ஊழியம் இருக்குது. ஒன்று அடிமை ஊழியம், யாருக்கோ பயந்து செய்வது. இன்னொன்று ஆதாய ஊழியம், எதிர்பார்த்து செய்வது. இன்னொன்று அன்பின் ஊழியம், ஆண்டவருக்கு பயந்து செய்வது. சொல்லுங்க எல்லாரும். நம்பர் 1 அடிமை ஊழியம், யாருக்கோ பயந்து. இன்னொன்று ஆதாய ஊழியம், எதா கிடைக்குமா, எதா கிடைக்குமா. இன்னொன்று ஒரு தகப்பனுக்கு மகன் செய்கிற ஊழியம், அன்பின் ஊழியம். நீங்கள் என்ன ஊழியம் பண்ணுறீங்க? ஆதாய ஊழியமா, அடிமை ஊழியமா, இல்லை அன்பின் ஊழியமா? அன்பருக்கு அன்பின் ஊழியம். சொல்லுங்க எல்லாரும். உண்மையாவா? பைபிள்லாம் இருக்குதா கையில்? பைபிள் இருக்குதா? பைபிள் இருக்குதா? ஃபஸ்ட்டு பைபிள். ஓ, அங்கே இருக்குதா? ஓ, ரைட் ரைட். சிலர் தாவீதின் குமாரர்கள், வசனத்தை உள்ளத்தில் வைத்திருக்கிறவர்கள். புரியவே இல்லை. சொல்லலாம் தாவீதின் குமாரர்கள் வசனத்தை. ரைட், எனக்கு புரியல. அதாவது வேதத்துக்கு இணை வேதம்தான் மொபைல் அல்ல, வேதத்துக்கு இணை வேதம்தான் லேப்டாப் அல்ல. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? வேற ஷூர் பைபிள் அங்கே வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எனக்கு புரியல. அங்கேருந்து நீங்கள் உட்காந்து என்ன பண்ணுவீங்க? See, a leader is a learner. I don't want to hurt anybody. A leader is a learner. Every day we are learning. I am in the ministry for more than 53 years, walking with the Lord more than 56 years. Every day I am learning. நேற்றும் கற்றுக்கொண்டேன், இன்றும் கற்றுக்கொண்டேன், கற்றுக்கொள்கிறேன், நாளையும் கற்றுக்கொள்கிறேன். We learn through many things. We learn through God, we learn through people, we learn through our mistakes. கர்த்தரால் கற்றுக்கொள்ளுகிறோம், காலங்களால் கற்றுக்கொள்ளுகிறோம், மனிதர்களால் கற்றுக்கொள்ளுகிறோம், நம்முடைய தவறுகளால் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். எல்லாம் தமிழ் புரியுதா எல்லாருக்கும்? ஒரு ரியாக்ஷனே காணுமே. சும்மாவே அல்லையா சொல்கிறோம். ரைட், சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி, நான் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். A leader, one who leads. ஒரு தலைவன் என்பவன் முன் நடத்துபவன், leads. இரண்டாவது feeds. A leader always feed. புரியுதா உங்களுக்கு? ஒரு தலைவனுக்கு 2 தகுதி இருக்கணும். He must lead the people and he must feed the people. If at all, he is not to be a leader. Nobody born as a leader, we are made as a leader. தலைவர்கள் பிறப்பதில்லை, தலைவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். Nobody born as a leader. Pastor Bishop Jackson ஐயா never born as a leader. யாருமே தலைவர்களாக பிறக்கல, தலைவராய் மாற்றப்படுகிறோம். தலைவராய் மாறுவதற்கு 3 காரியங்கள் அவசியம். ஆசை அவசியம், அர்ப்பணம் அவசியம், ஆதங்கம் அவசியம். சொல்லுவீங்களா? ஆசை, ஆதங்கம், அர்ப்பணம். இந்த 3 இருந்தால் you can become a leader. You cannot become a leader because of the finance. பணத்தால் லீடராக மாற முடியாது. Never, never, never. You cannot be a leader because of the fame. அதெல்லாம் போயிடும் ஒரு நாள். ஆனால் உங்களுடைய அர்ப்பணம் ஒரு நாள் விட்டு போகாது. சொல்லுங்கள் கரங்களை உயர்த்தி. ஆசை தேவை,
அர்ப்பணம் தேவை, ஆதங்கம் தேவை. அது மட்டுமல்ல, மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுடைய வளர்ச்சி தான் உங்கள் சபையின் வளர்ச்சி. புரியவே இல்லை. உங்கள் வளர்ச்சி தான் சபையின் வளர்ச்சி. இஃப் யூ ஆர் ஸ்டாக்னேட்டட், யுவர் பீப்புள் வில் பி ஸ்டாக்னேட்டட். மார்க்கு சுவிசேஷம் செய்தி அல்ல இது. மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், மார்க்கு 10. அந்த வார்த்தையை படிக்கிறேன், கேளுங்கள். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். 32ஆம் வசனம். பின்பு அவர்கள் என்னங்க, யுவர் ஃபோக்கஸ் ஷுட் பி இட்டர்னல். உங்கள் ஃபோக்கஸ் வந்து இட்டர்னலாக இருக்கணும். ஹலோ, யுவர் ஃபோக்கஸ் ஷுட் பி இட்டர்னல். எங்கே பிரயாணம்? எங்கே பிரயாணம்? அதில் ஒரு 3 வார்த்தை வரும். 3 வார்த்தை வருது. என்ன பாருங்க, முன்னே நடந்து போனார். என்னங்க, ப்ளீஸ் லிசன் மீ. முன்னே நடந்து போனார். தட் மீன்ஸ் முன்மாதிரியாய் போனார், முன்னேற்றி போனார். அவர்களுக்கு ஒரு நாளும் வாழ்க்கையில் அவர்களை உயர்த்தி கொண்டே போனார். தமிழ் புரிய நினைக்கிறேன். முன்னே போனார். இப்போ நான் முன்னே போக போக எனக்கு பின்னால் வருவர் என்னை ஃபாலோ பண்ணுவார். இஃப் ஐ ஸ்டாக்னேட்டட், யூ டூ ஆல்சோ ஸ்டாக்னேட்டட். நான் நின்று விட்டால் நின்று விடுவார். சொல்லுங்க, ஒரு who is a leader? One who go forward. ஒரு வார்த்தை பார்த்தேன் நான். 12 மணிக்கு மனசாட்சியெல்லாம் வரீங்களே, நீங்களாம் ஒரு ஊழியராக எனக்கு தெரியல, புரியல. திரும்ப சொல்லுகிறேன், எவரி டீட் அஸ் அ சீட். நான் எதையெல்லாம் செய்கிறேனோ அதெல்லாம் விசுவாசி செய்வான். ஒன்று சொல்லட்டுமா எங்கிட்ட? உங்கள் பலன் விசுவாசிக்கிட்டு இருக்கும், உங்கள் பலவீனமும் விசுவாசிக்கிட்டு இருக்கும். ஒத்துக்கொண்டால் வராமின்னு சொல்லணும். உங்கள் பலன், யூ கேன் see your strength in your believer. You can see your weakness in your believer's life. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என் பலன் என் விசுவாசிக்குள் இருக்கும், என் பலவீனமும் என்ன ஒத்துக்கிறீங்களா? உங்ககிட்ட என்ன பலவீனம்லாம் இருக்குதோ அத்தனை பலவீனம் அவங்ககிட்ட இருக்கும். பிகாஸ் ஐ ஆம் தி சீட், இஸ் த ஃப்ரூட். நான் தான் விதை, அவன் கனிகள். விதையே நல்லா இல்லைன்னா, விதையே 12 மணிக்கு வருது. பாவம் பாஸ்டர். நீங்கள் கேட்கலாம், ஐயா உங்களை பிரசங்கம் தானே பண்ண கூப்பிட்டாரு, இதெல்லாம் உங்களுக்கு தேவையான்னு கேட்கலாமா? இல்லை. இட் ஸ்பாயில் யுவர் மெச்சூரிட்டி, இட் ஸ்பாயில் யுவர் மினிஸ்ட்ரி, இட் ஸ்பாயில் யுவர் கேரக்டர். ஒன்று சொல்லிட்டோமா, கேரக்டர் இல்லாமல் ஊழியமே இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? If you don't have a character, you don't have a ministry. திரும்ப சொல்கிறேன், நான் இவரோடு கூட ஏறக்குறைய 50 ஆண்டுகள் அசோசியேட்டட் வித் him. நத்திங், நோ ஃபைனான்ஸ், நத்திங், ஒன்றும் கிடையாது. அவருடைய கேரக்டர் அவ்வளோதான். அது அவரை புகழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, அது எனக்கு அவசியமும் கிடையாது. ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸால்ட் சம்ஒன். முகஸ்துதி பண்ணுகிறவன் தன் கால்களுக்கு கண்ணி வலையை விரிவிக்கிறான், அதெல்லாம் வேண்டாம். சில பேர் ரொம்ப அவரை தூக்கி விட்டவனெல்லாம் பார்த்தேன், இன்றைக்கி அவன் பரலோகமே போயிட்டான். புரியவே மாட்டாது. அவர் என்னை தூக்கி விட்டதில்லை, நான் அவரை தூக்கி விட்டதில்லை. பிகாஸ் இஸ் சிம்பிளிசிட்டி, இஸ் கேரக்டர். சொல்லுங்கள், கேரக்டர் இல்லாமல் நீங்கள் என்ன ஊழியம் பண்ணாலும் பரலோகம் ஏற்றுக்காது. உலகம் வேணால் ஏற்றுக்கலாம், உலகம் உயரத்தை பார்க்குது, ஆனால் பரலோகம் ஆழத்தை பார்க்குது. ஆமேன். சாரி, நீங்கள் யோசிக்க போகிறீங்க, டைஸ் விட்டு போட்டால் உலகம் ஏற்றுக்கும். பிஎம்டபிள்யூவில் வந்து வேர்ல்டு வில் அக்செப்ட் இட். ஆனால் பரலோகம் ஏற்றுமான கேள்வி. புரியுதா உங்களுக்கு? நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், உங்களை விட பெரிய ஆளை பார்த்தீங்கன்னா பொறாமை வந்துடும், உங்களோட சின்ன ஆளை பார்த்தீங்கன்னா பெருமை வந்துடும். கர்த்தரை மட்டும் பாருங்கள், கிருபை வந்துடும். டோன்ட் லுக் சம்ஒன் who is higher than you. அவங்கள பார்த்து உங்களுக்கு பொறாமை வந்துடும். அவர் அப்படி இருக்கிறார், இப்படி இருக்கிறார், வேண்டாம். உங்களோட சின்ன ஆளை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமை வந்துடும். நான் எவ்வளோ பெரிய சூப்பர் தெரியுமா, மொத்த கிருபை ஆண்டு எனக்கு தான் கொடுத்துருக்கிறார். இல்லை, பெருமையும் வேண்டாம், சிறுமையும். நோ அண்டர் எஸ்டிமேஷன், நோ ஓவர் எஸ்டிமேஷன். யூ பி ஆஸ் யூ ஆர். நீங்கள் யாராக இருக்கல அவராகவே இருங்க, கர்த்தராக இருப்பார். சத்தமாக சொல்லுங்க, நீங்களாக இருந்தீங்கன்னா கர்த்தராக இருப்பார். இதன் அனுபவம். ஒரு சின்ன அறிவிப்பு, இந்த ஊழியர்களுக்காக ஏறக்குறைய சங்கீதத்திலிருந்து ஒரு 150 சங்கீதங்களுக்கு ஒரு 300 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நீதிமொழியின் புஸ்தகத்தில் ஒரு 80 செய்தி கொடுத்துருக்கிறேன். திருமணங்களுக்காக, அடக்காராதனைக்காக, புதுமனை புகுவிழாக்காக, மஞ்சள் நீராட்டு விழாவுக்காக பேசியிருக்கிறேன்.
வாலிபர்களுக்காக, குழந்தைகளுக்காகன்னு சொல்லி ஒரு 12,000 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். வேலை வெட்டி இல்லாமல் இல்லை. நான் மரித்தாலும் அது பேசும். புரியுதா உங்களுக்கு? நான் மரித்தாலும் அது, இன்னைக்கு எவ்வளோ பேர் மரித்தாங்க, அவனை பேசுதே. எனவே தட் இஸ் மை மினிஸ்ட்ரி. என்னோட ஊழியமே ஆண்டு கொடுத்த ஊழியம் அதுதான். ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஃபெமிலியாரிட்டி. எனக்கு ஒன்று தெரியும், ஃபெமிலியாரிட்டி வில் டெஸ்ட்ராய் காட்ஸ் அத்தாரிட்டி. எல்லாம் வாயத்தின்னு சொல்லுங்கள். அதிகப்படியான அறிமுகம் ஆண்டவரை மட்டுப்படுத்தும். புரியவே மாட்டேதில்ல. இங்கே அன்னோனா இருங்க, அங்கே வெல்னோனா இருங்க. இங்கே அன்னோனா இருங்க, அங்கே இங்கே வெல்னோனா இருக்கிற பாதி பேர் அங்கே அன்னோனா இருப்பாங்க. அவர் சொல்லுவார், நான் உங்களை அறியேன். என்ன பிரதர்? எவ்ரிபடி ட்ரைங் டு பி வாண்ட் டு பி வெல் நோன். புரியுங்களா? விசிட்டிங் கார்டு இல்லாமல் வெளியே போகிறதில்லை இப்போலாம் நிறைய பாஸ்டருங்க. யாரை பார்த்தாலும் டாக்டர், யாரை பார்த்தாலும் ரெவரண்ட்டு, யாரை பார்த்தாலும் பிஷப்பு. டாக்டர் அதிகமாகிட்டாங்க, நர்சஸ் குறைஞ்சிட்டாங்க இப்போல்லாம். யாரை பார்த்தாலும் டாக்டர். 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறான் அவன் டாக்டர். என்ன டாக்டர்னு தெரியல எனக்கு. யாரை பார்த்தாலும் பிஷப். ஐயா கோச்சிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அது முக்கியம் கிடையாது. கவனிங்க, என்னுடைய ஐ காட் டாக்டரேட் 10 டாக்டரேட்ஸ். எனக்கு தேவையில்லை. ஐ நெவர் புட் மீ ஆஸ் அ டாக்டர். என் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கள் மூலையை குப்பையில் கிடக்குது. அதெல்லாம் எனக்கு முக்கியம். அனாயிண்டிங் மேக்ஸ் அ மேன் ஸ்பெஷல். சொல்லுங்கள், என் அபிஷேகமும் என் கேரக்டர் தான் எனக்கு முக்கியம். பணம் முக்கியம் இல்லை. புரியவே மாட்டேதில்லை. பணம்லாம் பானையில் சோறு தான் பூனைகள்லாம் வரும். பானையில் சோறுனா எந்த பூனையும் வராது. புரியவே மாட்டேது. பானையில் சோறு இருந்தால் எல்லா பூனையும் வரும். சின்ன பூனை வரும், பெரிய பூனை வரும், எல்லா பூனையும் வரும். அந்த பானையில் சோறு இல்லைன்னா எந்த பூனையும் வராது. ஆனால் கர்த்தர் கடைசி வரை இருப்பார். சென்னையில் போட்டிருப்பான், கல்லறை புகவர் சில்லறை தேவை. பைத்தியம். கல்லறை போகிறவரை கர்த்தர் மட்டும் போதும். உங்கள் ஊரில் போட்டு இல்லையா ஆட்டோலாம்? கல்லறை போகும் வரை அப்படியா? சில்லறை தேவை. சில்லறை இல்லாமல் தான் நாங்கள் வந்தோம். ஆனால் கர்த்தர் நல்லா சொல்கிறார். சொல்லுங்கள், சில்லறை தேவையில்லை பிரதர்னு சொல்லுங்கள். சில்லறை பின்னால் போனீங்கன்னு நீங்களே சில்லறை ஆகிடுவீங்க. புரியவே மாட்டேங்குது. தமிழ் யூ அண்டர்ஸ்டாண்ட் தமிழ்? இல்லை ஒரு ரிசம்ஸும் காணுமே. அதில் ரொம்ப மெச்சூராக இருக்கிறீங்க நினைக்கிறேன். இல்லை, சில்லறைக்கு பின்னாலே போனீங்கன்னா நீங்கள் சில்லறை ஆகிடுவீங்க. ஒருத்தர் சொன்னார், காயினை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை, ஏனென்றால் அவன் காயினாய் போட்டான். புரியுதா? அடிக்கடி உணங்கில ஸ்கூல் மாதிரி கேட்க முடியாது. இன்னைக்கு என்னுடைய செய்தி என்னவென்றால், அறியப்படாத ஒருவனை அறிமுகப்படுத்தும் ஆண்டவர். இதான் என்னுடைய செய்தி இன்னைக்கு. அன்னோன் மேன் பிகேம் வெல் நோன் மேன். ஊழியர்களுக்காக ஏறக்குறைய ஒரு 200 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் யூடியூப்பில். இதெல்லாம் விளம்பரங்க நீங்கள் பார்க்க மாட்டேங்க, எனக்கு தெரியும். அதனால் சொல்லி வைக்கிறேன். ஆனால் 200 பிரசங்கம் மனசில் இருக்குது. ஆனால் இந்த செய்தி என்னை தொடர்ந்து என்னோடு பேசி கொண்டிருந்தது. உங்களுக்கு தெரியுமா, நான் சமைக்கும் போதே நான் சாப்பிடுகிறேன். தமிழ் புரியவில்லை. நான் சமைக்கும் போதே நான் சாப்பிடுகிறேன். என்னது? when I prepare I am eating. சொன்னாங்க, நான் செய்தி ஆயத்தம் பண்ணும் போதே என் வயிறு நிரம்புது. நான் அடிக்கடி ஒன்று கேட்பேன் செய்திக்கு முன்னால, எனக்கு பயன்படாத ஒரு செய்தி அடுத்தவனுக்கு பயன்படாது. என்னை மாற்றாத ஒரு செய்தி இன்னொருனை மாற்றாது. என்ன பிரதர்? என்னை மாற்றாத ஒரு செய்தி. இன்னைக்கு நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறாங்களே, மேடையில் தான் இருக்குது, ஆனால் வாழ்க்கையில் அது இல்லை. மேடையில் இருக்குது, வாய் கீழே பேசுகிற ஆட்கள்லாம் பார்த்துக்கிறேன். ஹை ஜம்ப், லாங் ஜம்ப்லாம். ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, நான் மேடையில் தான் பாஸ்டர், இறங்கி வந்தால் ரவுடின்றாரு. என்ன பிரதர் மிஸ் முறிக்கினே இருக்கிறீங்க? ரைட். சொல்லுங்க, என்னை மாற்றாத ஒரு செய்தி அடுத்தவனை மாற்றாது. நம்புறீங்களா? என்னோடு பேசாத ஒரு செய்தி அடுத்தவனோடு பேசாது. 3 விதமான செய்தி இருக்குது. ஒன்று ஃப்ரம் இன்டலெக்சுவல், இன்னொன்று ஃப்ரம் அவர் எக்ஸ்பீரியன்ஸ், இன்னொன்று ஃப்ரம் த லார்ட். செய்தி எங்கேருந்து வரணும் தெரியுமா? அங்கேருந்து வரணும். இங்கேருந்து வந்தால் இங்கே தோடும், இங்கேருந்து வந்தால் இங்கே தோடும். ஒரு புத்தகத்தை கேட்டாலே சொல்லிடலாம், இது இங்கேருந்து வருதுன்னு. இவரே மொழி அப்படி சொல்லுது, கிரேக்க மொழி அப்படி சொல்லுது. அது எங்கேருந்து வருது? எல்லாமே அது இங்கே தான் தோடும். ஆனால் இங்கேருந்து வந்தால் இங்கே தோடும். நம்ம விசுவாசனை கேட்டு பாருங்களேன். நாளைக்கு போய் நேற்று என்னையா பிரசங்கன்னு கேட்டு பாருங்க, அவனுக்கு தெரியாது. என்ன பண்ணுது? மை நாட் கோ அண்ட் ஆஸ்க் ஹிம். ஏன் தெரியுமா? அது இங்கேருந்து வந்துச்சு. ஆனால் இங்கேருந்து வந்தால் எனக்கு ஒரு செய்தி ஞாபகம் இருக்குது. எபிரேயர் 12:1. ஐயா பைபிள் ஸ்கூல் படிக்கும்போது பாஸ்டர் பெஞ்சமின் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார். பெஞ்சமின் ஒருத்தர். எத்தனை வருஷம் ஆச்சு பாஸ்டர் நீங்கள் பைபிள் ஸ்கூல் முடிச்சு? நீங்கள் பைபிள் ஸ்கூல் முடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு?
என்னையா அந்த பாஸ்ட் பிரசங்கம் பண்ணாரு, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும். சுந்தரமையா ஒரு நாள் பிரசங்கம் பண்ணார், நீர் அவரோடு பழகி சமாதானமாக இரும், அதனால் உனக்கு நன்மை வரும். பாஸ்டர் ஹென்றி ஜோசப் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணாரு, இயேசு கரையேறினார், வானம் திறக்கப்பட்டது. அங்கே ஒரு வசனம் போட்டிருக்கோம், இயேசு கரையேறினார், வானம் திறக்கப்பட்டது. இப்படி நிறைய அர்த்தம் இருக்குது. இயேசு ஜெபித்தார், வானம் திறந்தது. எதற்காக ஜெபித்தார்னு போட்டிருக்காது, ஆனால் என்ன நடந்ததுன்னு போட்டிருக்கோம். புரியவே இல்லைல்ல? எதற்காக ஜெபித்தார்னு போட்டிருக்காது, என்ன நடந்ததுன்னு போட்டிருக்கோம். என்ன நடந்ததோ அதுக்காக தான் ஜெபம் பண்ணார். ஜெபம் போடலை, நடந்த சம்பவம் போட்டிருக்குது. ஸோ இப்படி பல செய்திகள் இன்னைக்கு நம்முடைய உள்ளத்தில் ஆழ்த்து இருக்குது. உங்கள் பிரசங்கம் யாருக்கே ஞாபகம் இருக்குதா? கேட்டு பாருங்க போய். நம்ம மனைவிக்கே ஞாபகம் இருக்காது, புரியவே மாட்டாது. நம்ம மனைவிக்கே ஏன் நம்மளை அந்த அளவுக்கு மதித்து வச்சிருக்கிறாங்க. இதில் இன்னொரு பெரிய கொடுமை தெரியுமா? இந்த பாஸ்டர் மனைவிகளுக்கெல்லாம் ஊரில் இருக்கிற எல்லா பாஸ்டரும் சூப்பர்னு வாங்க, கட்டின புருஷனை சூப்பர்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்களும் பாராட்ட மாட்டாங்க, அடுத்தவங்க பாராட்டினாலும் பொறுத்துக்க மாட்டாங்க. நீ ஏண்டி அவர்கிட்ட போய் பேசின, நீ ஏண்டி இல்லைங்க பாஸ்டர் கேட்டுச்சுன்னா ஜோம் பண்ண, அது எங்கிட்ட ஜோம் பண்ணிடி. அதாவது அதனால வேதம் சொல்லுது, ஊழியக்காரர்களுக்காக பரிதாபப்படுகிறவர் கர்த்தர். ஊழியக்காரர்களுக்காக நைஸ் ஜாப் பட் நாஸ்டி ஜாப். என்னங்க? நல்ல வேலை, ரொம்ப மோசமான வேலை. ஒரு ஊழியக்காரன் சந்தோஷமாக இருக்கிற நேரமே பிரசங்கம் பண்ணுற நேரம் தான். அதையும் விசுவாசி முறைச்சி பார்த்தா அந்த சந்தோஷமும் போயிடும். உங்களுக்கு தான் சொல்கிறேன். இப்போ புரியுதா? ஒரு ஊழியக்காரன் சந்தோஷமாக இருக்கிற நேரம் என்னது தான்? பாஸ்டர் கேளுங்க, இட் ட்ராவல் அரவுண்ட் த வேர்ல்டு. ஆனால் சந்தோஷமாக இருக்கிற நேரமே வசனத்தை பேசுகிற நேரம் தான். அதுலேயும் பாஸ்டரமாக முறைச்சி பார்த்தா மணி ஆயிடுச்சு சீக்கிரம் முடியான்னா அந்த சந்தோஷம் போயிடும். உங்களுக்கு அந்த அனுபவம்லாம் கடந்து வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள். ரைட், செய்திக்குள்ளே போகிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். திரையில் போடுவாங்க. இங்கே டிவி இருந்துச்சு, காணும். இல்லை உங்களுக்கு இருக்குது, எனக்கு இல்லை. ரைட், என்னாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். அதில் என்ன போடுறாங்கன்னு எனக்கு தெரியாது, அதனால் கொஞ்சம் இல்லை அதில் என்ன போடுறாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு. ஒன்றுமே போடலையா? தம்ப்லைன் போட்டிருக்காரா? டைட்டில் கூட போடலையா? தம்பி டைட்டில் போடுங்க. அறியப்படாதவரை அறிமுகப்படுத்தும் ஆண்டவர். எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் கரங்களை உயர்த்தி. ஆமேன். மகிழ்ச்சியா இருக்குதா? unknown man became well known. தமிழ் சுத்தமாக புரியாதா? born in English family, brought up in English family. எல்லாம் துறைங்களாயிட்டாங்க இப்போ. ரைட், இல்லை இங்கிலீஷ் டச்சுக்கு போனாலும் என்ன ஆயிடுவாங்க. எப்படி பார்க்குறீங்க? சொல்லுங்க, அறியப்படாதவனை அறிமுகப்படுத்துகிற ஆண்டவர். ரைட், என்னாகமத்தின் புஸ்தகம் ஊழியர்களுக்கு இது பயன்படும், அது உங்களை உற்சாகப்படுத்தும். என்னாகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த ஒன்றிலிருந்து படிக்கலாமா? கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. எஸ், என்னாகமம் 17 சுருக்கம் படிங்க. சாரி, மன்னிக்கணும், யாத்திராகமத்து புஸ்தகம் தப்பா சொல்லிட்டேன். யாத்திராகமம் 17, எக்ஸடஸ் 17 ஒன்றுலேருந்து படிக்கலாம். ஒன்றுலேருந்து கொஞ்சம் நிறுத்தி படிங்க பிரதர். யூ நோ த வேர்ட் பட் ஸ்டில் சில நேரங்களில் நம்ம பேசுகிற வசனம் நம்மளோட பேசும். சொல்லுங்க, பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டார்கள். என்ன பாருங்க, எல்லாரும் we are all called by God, we are all commissioned by God, we are all called consecrated by God. எல்லாம் கரங்களை சொல்லுங்க. தேவனால் அழைக்கப்பட்டேன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், தேவனால் அனுப்பப்பட்டேன். Once again, I am called by God, I am commissioned by God, I am consecrated by God.
அப்போ எப்படி இருக்கணும்? வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும். அதான் இல்லை. அந்த முதல் வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது, தண்ணீர் இல்லாதிருந்தது. குடிக்க தண்ணீர். ஹலோ, நான் சொன்னது முதல் உண்மையா? இது உண்மையா? அழைக்கப்பட்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்டேன், பிரித்தெடுக்கப்பட்டேன், தேவ கிருபைக்கு சொந்தக்காரனாய் மாறி இருக்கிறேன். ஆனால் அடுத்த கட்டம் என்ன? குடிக்க தண்ணி இல்லாதிருந்தது. என்ன பிரதர், நல்லா பாட்டு பண்ணீங்க, இட்ஸ் குட். ஆனால் பல நேரங்களில் there are something lacking in our life. குடிக்க தண்ணீர், அதாவது சில நேரங்களில் அழைக்கப்பட்ட ஊழியனுக்கு அடிப்படை தேவைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அடிப்படை தேவை இல்லாவிட்டாலும் அவன் அழைக்கப்பட்டவன் தான். எல்லாம் சொல்லுங்க, அடிப்படை குடி, அதாவது வாகனம் இல்லைன்னு போட்டில்ல, வீடு இல்லைன்னு போட்டில்ல, சபை இல்லைன்னு போட்டில்ல, அடிப்படை தேவையே இல்லை. அப்போ ஒரு ஒரு மனத்தாங்கள் வருமா? வராதா? ஏன்னா என்னை அழைத்தாரே, என்னை அபிஷேகம் பண்ணினாரு, என்னை அனுப்பினாரு, என்னெல்லாம் சொன்னாங்க, உன்னை அப்படி ஆக்குவேன், வாழாக்காமல் தலையாக்குவேன், நீ பெரிய ஆளாவே. இப்போ என்ன இல்லை? அடிப்படையே இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், யுவர் சர்க்கம்ஸ்டான்சஸ் இஸ் only temporary, யுவர் காலிங் இஸ் permanent. உன் சூழ்நிலைகள் தற்காலிகமானது, உன் அழைப்பு நிரந்தரமானது. ஏழ்மையும் வறுமையும் நிரந்தரம் அல்ல, அழைப்பும் அபிஷேகம் தான் நிரந்தரம். எல்லாம் சொல்லுங்க, ஏழ்மையும் வறுமையும். ஐயா பாருங்க, எங்கிருந்து வந்தா தெரியுமா? started -0. பேகம் மகால் அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, ஏழ்மையும் வறுமையும். எல்லாம் ஊழியக்காரர் சொல்லுங்க, ஏழ்மையும் வறுமையும் தற்காலிகமானது, அழைப்பும் அபிஷேகம் நிரந்தரமானது. அதை விட்டுறாதீங்க. டோன்ட் மிஸ் இட், டோன்ட் லூஸ் இட், டோன்ட் மிஸ் த மார்க், டோன்ட் மிஸ் த எய்ம். புரியுதா உங்களுக்கு? பல நேரங்களில் திரும்ப சொல்லுகிறேன், அவர் தான் சொன்னார். நல்லா கவனிக்கணும். இஸ் a pastor of 20 million people. 20 லட்சம் ஜனங்களுக்கு ஒரு ஊழியர். எவ்வளவு பாஸ்டர்? அது உங்ககிட்ட இருந்தால் எப்படி இருப்பீங்க? இங்கே உட்கார்ந்து இருப்பீங்க, நீங்க சத்தியமா இருக்க மாட்டீங்க. ஆனா அப்படிப்பட்ட ஊழியனுக்கே என்ன இல்லை? இப்போ அழைப்பு சந்தேகமா? அழைப்பு சந்தேகமான்னு கேட்டேன். அவருக்கு புரியல. அவருக்கு அழைப்புல என்ன? இப்போ அழைப்பு இருக்குது, அபிஷேகம் இருக்குது, கிருபை இருக்குது, வரம் இருக்குது. நான் சொல்லிக்கலாம், என்னை கர்த்தர் அழைத்தார். யோசித்து பாருங்க. ஐ born as a Hindu background. I doesn't know anything about the Bible. ஒரு முறை டிஜிஎஸ் எனக்கா ஜோம் பண்ணார் 1973. அவர் ஜோம் பண்ண அந்த நேரம் வித்தியாசமான நேரம். ஒரு ஆல்நை பிரேயர் சென்னையில் விபி ஹால். அந்த முதல்ல ஜீவானந்தம் பேசி முடிச்சிட்டாரு. அடுத்து தினகரன் பேச போறார். மேட்டூர் இருந்து அப்போ தான் டிரான்ஸ்ஃபர் சென்னைக்கு வந்திருக்கிறார். இதுதான் ஸ்டேஜ். இதுக்கு பின்னால் ரெஸ்ட் ரூம் ஒன்று இருக்கும். அந்த ரெஸ்ட் ரூமுக்கு அவர் போகிறார். என் நண்பர் ஜான் சாலமன், நாங்கள் 2 பேரும் ஒன்றா படித்தோம். வி brought up together, ஸ்டடி டுகெதர். அவர் சொன்னார், ரொம்ப போராட்டம் எனக்கு வீட்டில், பயங்கர போராட்டம், சாப்பாடு கூட இல்லை. ஐ ஸ்லெப்ட் இன் தி பிளாட்ஃபார்ம். எனக்கு தெரியும் அவர் 2 பேரும் டெய்லி ரொம்ப நண்பர்கள். அப்போ சொன்னார், அண்ணே இவருடைய நண்பர் ரொம்ப வீட்டில் போராட்டம், பைபிள்லாம் கொடுத்துட்டாங்கன்னு கொஞ்சம் சின்ன ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். நான் யோசித்து பார்த்தேன், ரெஸ்ட் ரூமுக்கு போகிறவர் போய் ஜெபம் பண்ண சொல்கிறார். You don't believe, he prayed for 20 minutes. 20 minutes எங்க ஜெபம் பண்ணார். ஃப்ரம் அந்த அதாவது இன்னைக்கு நான் யாரா இருக்கிறேனோ அத்தனையும் அவர் சொன்னார். ஆனால் அன்னைக்கு எனக்கு ஏற்புடையதே இல்லை. அன்னைக்கு எனக்கு ஏற்புடையதே இல்லை. வாட் ஐ ஆம் டுடே, நீ யாராய் இருப்பாய், உன்னை யாராய் மாற்றுவேன் எல்லாம் சொன்னார். இந்த சின்ன மூளைக்கு அது எட்டல. சில தெரியுமா, வாட் வி ப்ரீச் எவ்ரிதிங் வில் பி ஆப்போசிட். நாம் என்ன பிரசங்கம் பண்ணுறோமோ அதற்கு எதிரடையாக எல்லாம் நடக்கும். எதிரியாக நடந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது. சொல்லுங்க, என் பார்வையில் வேதம் அல்ல, வேதத்தின் பார்வையில் நான். அண்டர்ஸ்டாண்ட் மை தமிழ்? இட் இஸ் நாட் மை பெர்ஸ்பெக்டிவ், இட்ஸ் காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். புரியுது உங்களுக்கு? ஒரு அம்மா எனக்காக ஜோம் பண்ணாங்க, சிஸ்டர் உஷா, ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு 6 வருஷங்களாக பயங்கர சிக்கு உடம்புல. ஐ டுக் ஆல் மெடிசன்ஸ். அதாவது பைபாஸ் பண்ண பிறகு கொலஸ்ட்ரால், ஓவர் கொலஸ்ட்ரால், ஹை சுகர், எல்லாமே, ஸ்கின் அலர்ஜி, டாப் டு பாட்டம், போகாத மருத்துவமே கிடையாது. டாக்டர் சொன்னார், இட் கேன் பி கண்ட்ரோலபிள், இட் கேனாட் பி க்யூரபிள். என்ன பிரதர்? அவன் சொல்லி கொடுத்த பாடம் இதுதான். அதாவது பவுல் ஜெபித்தார், இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி வேண்டிக் கொண்டேன். 3 ஜெபம் பண்ணார். அவனுடைய எஸ்ன்னு சொல்லலை, ஆப்போசிட்டாக சொல்ல, கிருபைக்கு போதுன்ட்டார்.
அது என்ன அர்த்தம்னா, யூ டிராவல் வித் யுவர் ப்ராப்ளம்ஸ். எல்லாம் சொல்லுங்க, ஐ வில் டிராவல் வித் மை ப்ராப்ளம். அதுக்கு அவர் கிருபை போதும். என்னடி பார்க்குறீங்க? யூ டிராவல் வித் யுவர் ப்ராப்ளம். சில நேரங்களிலே நிறைய ஊழியக்காரர்களுக்கு தேர் ஆர் unanswered prayers in our life. So many in my life there are so many unanswered prayer. புரியுதா? பட் ஸ்டில் ஜெபம் பதில் பெறவில்லை என்பதனால் தேவனை மறந்து போனார் என்ற அர்த்தம் இல்லை. எல்லாம் கரங்களை சொல்லுங்க, என் ஜெபம் கேட்கப்படவில்லை என்பதனால் தேவனை மறந்து விட்டார் என்ற அர்த்தம் அல்ல. Delays are not denials. ஜெபம் கேட்கப்பட்டதினாலே நான் வந்து எனக்கு அழைப்பு உண்மை இல்லை, சில ஜெபம் கேட்கப்பட்டதே இல்லை, ஒன்றும் வேண்டாம். மோசே மந்தனாவும் திக்குனாய், அவரே சொன்னார் என்னை விட்டுருங்க ஆண்டவரேன்னார். என்னங்க, முதல்ல சொன்னார் என்னை விட்டுருங்க ஆண்டவரே, என்னை வேற ஆளை பாருங்கன்னு. ஆனால் அற்புதங்களை செய்த அவர் சொன்னீங்க, அவர் பேசினால் கண்மலை தண்ணீர் வரும், அவர் கோல நீட்டினா சமுத்திரம் குளக்கும். ஆனால் அவருடைய நாவம் மாறவே இல்லை, வாய் மாறவே இல்லை. என்னடி பார்க்குறீங்க? இது மாறல. இதெல்லாம் செஞ்சவருக்கு இது லேசான காரியம். ஆனால் நம்ம யாராக இருக்க வேண்டுமோ அவராக இருப்போம், எல்லாம் அவர் பார்த்துப்பார். பக்கத்தில் சொல்லுங்க, டிராவல் வித் ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் என்ற இடத்துல யாரை வேணால் போட்டுங்க, மணி போட்டுங்க, மசில் பவர் போட்டுங்க, மேன் பவரை போட்டுங்க, ஒய்ஃபை போட்டுங்க, யாரை வேணால் போட்டுங்க, புரியவே மாட்டேங்குது. சொல்ல கைப்பிடிச்சி, டிராவல் வித் ப்ராப்ளம். நீ யாரை ப்ராப்ளம் சொல்கிறீங்கன்னு தெரியல. இப்போ எனக்கு ஈவன் மை சிக்னஸ், அதான் நான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கிறோம் தெரியுமா? இப்போ ஐயாவும் ஜெபம் பண்ணியிருப்பார், நானும் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், நிறைய பேர் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் சொன்னார் என் கிருபை போதும். God delivered not from the problem, He delivered in the problem. நம்ம என்ன விரும்புகிறோம்? from. அந்த தேவன் சொல்றாரு in என்றார். We expect from, but God say you be there, I will be with you. நீ இரு, உன் கூடவே நான் இருப்பேன். எங்கேயோ போயிடுச்சு, ரைட்? எல்லாம் கவனிங்க, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், ஆனால் எல்லாம் எதிர்மறை. அவர் தான் போன்னு சொன்னார், அவர் தான் போன்னு கூட இருப்பேன்னு சொன்னார். எத்தனை வாக்கு தத்தம் தெரியுமா? என் சமூகனுக்கு முன்னாடி செல்லும் ஏகப்பட்ட வாக்கு தத்தம். ஒன்று சொல்லட்டுமா? நம்ம எவ்வளோ பிரசங்கம் பண்ணுறோமே அது நமக்கே சில நடக்கிறது இல்லை. தொழில், அதெல்லாம் வேற ஒன்றுமே இல்லை, புரியவே மாட்டேங்குது. என்ன பாஸ்டர் பார்க்குறீங்க? தொழில் என்னது? தொழில் பேசி தான் ஆகணும். அது நடக்குதோ இல்லையோ, நம்ம வேலையை செய்வோம், அவர் வேலையை செய்வார். சொல்லுங்க, இல்லாமை என்பது குறைவல்ல, இருப்பது என்பது நிறைவல்ல. தமிழ் இல்லாமை என்பது, நீங்கள் நிறைய பேர் ஒன்றுமே இல்லையே, சில பேர் எல்லாமே இருக்குது, சாரா விற்கனுடைய எல்லாமே இருக்குது, ஆனால் நிறைவல்ல. எல்லாரும் சொல்ல விரும்புகிறேன், எது இல்லையோ அது குறைவல்ல. சத்தமா, இல்லாமை என்பது குறைவல்ல, இருப்பது என்பது ஆமை. அவர் தான் நிறைவு. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் போதுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறு, முடியாததும் எல்லாம் பாடுறோம். ஆனால் நமக்கு வரும்போது தலைமையில கை வச்சுக்கிறோம். என்ன பிரதர்? You are a man with so many problems, I know that. இதயத்தின் கசப்பு இதயத்துக்கு தான் தெரியும், அண்ணின் உணர மாட்டான். உங்கள் கசப்பு அவருக்கு தெரியாது, உங்கள் கசப்பு உங்கள் ஐயாவுக்கே தெரியாது. ஒரு ஊழியனுடைய பாரமும் ஊமையின் கனவு ஒன்று, ரெண்டுமே சொல்ல முடியாது, சொன்னால் யாருக்கும் புரியாது. இப்போ நான் சொன்னது அவருக்கு புரியல, அவர் முன்னால் உட்காந்து தப்புன்னு நினைக்கிறாரு. ஊழியனின் பாரமும் ஊமையின் கனவும் ஒன்று, ரெண்டுமே சொல்ல முடியாது, சொன்னால் யாருக்கும் புரியாது. இப்போ இவருடைய பாரத்தை சொன்னால் யாருக்கா புரியுமா? என்ன நினைப்பீங்க எல்லாரும்? அவர் என்னங்க வாயா இல்லை உங்களுக்கு சொல்கிறதுக்கு, கொட்டுவீங்க அப்படியே. மேலே பார்த்தா ஐயானுவீங்க, பின்னால் பார்த்தா போயானுவீங்க. அதனால் கடந்து வந்துட்டேன். இல்லை, ஒருத்தன் சொன்னான் என்கிட்ட, நீங்கள் பிரசங்கம் பண்ணி நிற்கும் கூடி அசையும், அசையும் கூடி நிற்கும்னா. இப்போ சொல்கிறான், அவர் என்னங்க பிரசங்கம் பண்ணுறாரு, புக்கு படிச்சுட்டு பேசுகிறாருன்றான். புரியுது அவங்களுக்கு? இதுதான் உலகம். ஐ டோன்ட், அதில் அவர் அழகாக சொன்னார், நெருக்கும் போதும் துதியுங்கள், சில நெருங்கும் போதும் துதியுங்கள். எங்கள் ஐயா ஒருத்தர் ஹென்றி ஜோஸ், அவர் தான் வளர்ந்தேன். அவர் சொல்லுவார், ரொம்ப புகழும் போது, டேய் மாடு வாழை தூக்கிடுச்சுன்னுவார்.
மாடு. இதுதான் ஒரு ஊழியனுடைய முதிர்ச்சி. உடனே அவனுக்கு கூட்டு போய் பிரியாணி கொடுக்கக்கூடாது. ஐயா அதிகமாக செய்வார் அதெல்லாம். புரியவே இல்லை. ஒரு பரந்த மனசு, வெள்ளை உள்ளம் அது இருக்கணும். ஆனால் எல்லா நேரத்திலும் இருக்கக்கூடாது. நன்மை தீமை பகுத்தறியத்தக்க ஞானேந்திரனுடைய ஒரு வாழ்க்கையை கத்தவங்க தரணும். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நாங்கள் ஒரு வேகமாக ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அதில் தம்பி 8ஆம் வசனம் போடுறீங்களா? 8, 9, 10. சரி பிரதர், இன்னைக்கு கூட நீங்கள் 2 பேர் வாங்கல, நீங்கள் 3 பேர் கூட வாங்க. என்ன பாருங்கள் எல்லாரும் இங்கே. இந்த டைம் இல்லை ஐயா, நான் 1:30 முடிச்சிடுவேன். என்ன பாருங்க எல்லாரும். தேவன் அழைத்தார், ஆனால் சுற்றிலும் சத்துருக்கள். அந்த 1 வசனம் படிக்கலாம். 1 வசனம் படிக்கலாம். 1 வசனம் தான் படிங்க. பின்பு எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. ஹலோ, நீங்க எதுக்காக நீ why you became a pastor? ரைட். ஒரு பெரிய கூட்டமே உங்களுக்கு எதிராக இருக்குது இப்போ. 8, 9, 10. ஒரு பக்கம் அம்மோன் புத்திரர், ஒரு பக்கம் பெலிஸ்தியர், ஒரு பக்கம் ஏத்தியர், ஒரு பக்கம் எமோசி, எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ பாருங்க, இப்போ அழைத்தது உண்மைதானா ஐயா? அழைத்தது உண்மை, ஆனால் என்னை சுற்றி சத்துருக்கள். அழைப்பு உண்மையா இல்லை என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை உண்மையா? திரும்ப சொல்லுகிறேன், your circumstances was only temporary, your calling is permanent. இன்னொன்று சொல்லுங்க பாரு, காண்கிற ஒன்றை வைத்து காணக்கூடாத தேவனை எடை போடாதிருங்கள். காண்கிற ஒன்றை வைத்து நான் பார்க்க தெரியுமா? வியாதியை பார்க்குறேன், வறுமையை பார்க்குறேன், ஏழ்மையை பார்க்குறேன், ஏதாவது போராட்டங்களை பார்க்குறேன், வில்லங்களை பார்க்குறேன். ஆனால் இன்னொன்று இருக்குது, அழைப்பு எனக்கு தெரியல. இதை பார்க்கும்போது அது மறந்துடும். எதுன்னு தான் சொல்றது புரியுது? இதை பார்க்கும்போது எது மறந்துடும்? இதுவே மறந்துடும். ஐயா இப்போ என்னை விட ரொம்ப சீனியரு, எவ்வளோ பிரசங்கம் என்னோட அதிகமாக பிரசங்கம் பண்ணவர் அவர். சில நேரங்களில் when we come see the problems, அந்த பிரச்சனையை பார்க்கும்போது நம்ம படித்ததும் பேசுனது எல்லாம் மறந்துடும். ஒரு பக்கம் அதாவது திரளான சத்துரு சேனைகள். 8, 9, 10 படிங்க. வீட்டில் போய் சத்துரு சேனை இருக்கிறாங்க. என்ன பாருங்க எல்லாரும். இவர் தான் மோசே. சத்தமாக சொல்லுங்க. இவர் தான். இவரே டயர்ட் ஆயிட்டாரு. மோசையின் கைகள் தளர்ந்து போயிற்று. என்னங்க, இவர் அசந்துட்டார். இவர் தான், நல்லா கவனிக்கணும், கண்மலையிலும் தண்ணீரை வரவழைத்தவர், கண்மலையிலிருந்து சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிளந்தவர், வானத்திலிருந்து மன்னாவை கொண்டு வந்தவர். இப்போ இவர் என்ன ஆயிட்டார்? இப்போ என்னங்க, தளர்ந்து போயிட்டார். கவனிங்க, எல்லா ஊழியருக்கும் கட்டாயம் வரும். I don't know, you have gone through that. A day will come, எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஊழியராக இருந்தாலும், you will be moved. சொல்லுங்க, அசைக்கப்படுகிற நேரங்கள் உண்டு. Every pastor has a darkest time. Every pastor has a drifting time. Every pastor a doubting time. Every pastor has a dull time. இது உள்ள போச்சா? சொல்லுங்க, doubting time, drifting time, dull time, darkest time. Every pastor கட்டாயம் இருக்கும். நான் பார்த்த அளவுக்கு, அதாவது ஒரு உண்மையான ஊழியை நீங்கள் பார்க்கணும்னா இதெல்லாம் அவன் கடந்து வந்திருப்பான். எவரி பாஸ்டர்ஸ் டார்க்கஸ்ட் டைம். ஏன் தெரியுமா? வானத்தை பூமியை படைத்தவரே 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் நேரம் இருள் இருந்தார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, எவரி பாஸ்டர்ஸ் டார்க்கஸ்ட் டைம். அவரை கேட்டு பாருங்க. எஸ் கான் த்ரூ தட். ட்ரிஃப்டிங் டைம், இங்கே போகலாமா அங்கே போகலாமா. டவுட்டிங் டைம், ஐ மேக் ரியலி கால் பை காட். ஒரு உண்மை சொல்லட்டுமா? நான் இத்தனை வருஷம் பாஸ்டராக இருக்கிறேன். எனக்கு இப்போ கூட சந்தேகம், அழைக்கப்பட்டேன் நான். உங்களை மரலாம் பார்க்கும்போது, வில்லன்களை பார்க்கும்போது, வில்லிகளை பார்க்கும்போது, ஐ மே ரியலி கால் பை காட். என்ன பார்க்குறீங்களா? நீங்கள் ஒன்றும் ஃபேஸ்புக்கில் உங்கள் பேர்லாம் வரல இல்லை? ஃபேஸ்புக், யூடியூப்பில் வந்தால் தான் உங்களுக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கை. புரிய மாட்டேன். உங்களுக்கு வில்லன் இல்லை, வில்லி இல்லை நினைக்கிறேன். வில்லன்களை சமாளிக்கலாம், வில்லிகளை சமாளிக்க முடியாது. வில்லன்கள் இல்லா சபைகளே இல்லை. ஆனால் வில்லிகள் கிட்ட மாட்டினா அவன் செத்து போயிட்டான். பி கேர்ஃபுல். புரிய மாட்டேன் இல்லை? வில்லன்களை சமாளிக்கலாம் பிரதர். நம்ம விசுவாசிக்க நல்லவங்க தான் எப்போதாவது ஒரு முறை. பார்க்குறீங்க,
ரொம்ப மயங்கிடாதீங்க பிரதர், மயங்குகிறாள் ஒரு மாது. சரி, வேகமாக சொல்லிட்டு போகிறேன். இவர்தான் மோசே. அந்த வசனம் படிக்கிறீங்களா? அவன் கைகள் அசந்து போயிற்று. சத்தமாக சொல்லுங்க, பைபிள் படிங்க. 12. சத்தமா சொல்லுங்க. ஹலோ, எல்லாம் சொல்லுங்க. எவரி மேன் ஹஸ் அப்ஸ் அண்ட் டவுன். எவரி மேன் ஆஃப் காட் ஹஸ் அப்ஸ் அண்ட் டவுன். நான் ஒரு ஊழியக்காரரோட, அவருக்கு அவர் தான் குரு, எனக்கு அவர் தான் குரு. 16 வருஷம் ஐ டிராவல் வித் ஹிம். தூங்குற நேரம் தவிர மற்ற நேரங்களில் அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். தூக்கிறதுக்கு 10 மணிக்கு போவேன், காலை 7 மணிக்கு வருவேன். மற்ற நேரங்கள் ஐ டிராவல் வித் ஹிம். ஐ நோ இன் அண்ட் அவுட். ஆனால் அந்த மனிதன் சந்தித்த வேதனைகளும் கண்ணீரும் பாடுகளும் சொல்லவே முடியாது. வெளி உலகத்துக்கு ஒரு பெரிய ஹீரோ. ஆனால் அவர் கடந்து போன வாழ்க்கை, குடும்பம், சூழ்நிலைகள் எல்லாமே ஒவ்வொரு நாளும் கண்ணீரின் பாதை. எல்லாம் கரெக்டாக சொல்லுங்க. கடந்தும் போவேன், அதில் வளர்ந்தும் போவேன். In English, I will go through and also grow through. சொல்லுங்க எல்லாரும், I will go through. You cannot try to escape that. அதிலிருந்து ஓட முயற்சி பண்ணாதீங்க, உங்க பின்னாலே தான் வரும். கவனிங்க, இவ்வளவு பெரிய பிரச்சனை. அங்க 2 பேர் இருக்கிறாங்க, அங்க 3 பேர் இருக்கிறாங்க. அங்க இன்னொருத்தர், நீ கூட வாங்க பிரதர், டை கட்டினவர். ரைட், இவர் தான் மோசே. மோசேக்கு அங்க 2 பேர் இருக்கிறாங்க. அவர் 2 பேர் தான் அவரை தூக்கி சுமக்கிறாங்க. ஒருவர் ஊர், இன்னொரு பெயர். நல்லா கவனிக்கணும். அந்த ஊர் என்ற பெயர் இங்கே தான் முதன்முறை பைபிளில் வருது. அன்னோன் மேன். திரும்பி போடுறீங்களா தம்பி? இங்கிலீஷில் போடுறீங்களா? அன்னோட்டிஸ்ட். தம்பி போடுவீங்களா தம்பி? அன்னோட்டிஸ்ட் போடுங்க எல்லாரும். போடுறாரா? வருதா? அன்னோட்டிஸ்ட் வரலையோ? சரி, இங்கிலீஷ் தெரியல. ரைட், சொல்லுங்க. அன்அப்ரிசியேஷன் அதில் போடுவார் நினைக்கிறேன். தம்பி ப்ளீஸ் சொல்லுங்க. அன்னோட்டிஸ்ட். அங்கே வந்துருச்சிங்களா? சொல்லுங்க, அன்னோட்டிஸ்ட். சரி, இவர் தான் மோசே. என்ன பாருங்க, இவர் தான் மோசே. என்ன பார்க்குறீங்களா? ரைட். இவருக்கு யோசுவா தெரியுது, ஆனா ஊர் தெரியல. யோசுவா நோக்கி சொல்றாரு, நீ நமக்காக யுத்த மனுஷனை தெரிந்து கொண்டு யுத்தம் பண்ணு. புரியுதா உங்களுக்கு? நீங்க நில்லுங்க, நீங்க ரொம்ப குள்ளமாக்குறீங்க. நீ தான் ஊர், நீ தான் ஜோஷுவா. டிப்டாப்பா இருக்கார், நீங்க தான் a trained warrior. உங்களுக்கு தெரியுமா, ஜோஷுவா இஸ் a captain of the army. ஏற்கனவே ராணுவத்திலே அவர் தளபதியா இருந்தவர். பைபிள்ல தெரிஞ்சு நினைக்கிறேன்ல. இஸ் a trained captain. பல யுத்தங்களை சந்தித்தவர். இப்ப யோசுவாவுக்கு இவருக்கு பெரிய யுத்தம், சுத்தி சத்துரு இருக்கிறாங்க. இவருக்கு யாரை தெரியுமா? அதில் சொல்றாரு பாருங்க, நீ நமக்காக யாரை தெரிந்து கொள். படிக்க மாட்டீங்களா பிரதர்? சீக்கிரம். ஜான் பாலா படிங்க. பால் ஜோஸ் என்னங்க? இல்ல. பின்னும் அவர் யோசுவாவை நோக்கி 7. அப்பொழுது மோசே, நமக்காக யாரை தெரிந்து கொள்ளு. யாரை பார்த்து சொல்றாரு? என்ன பாருங்க ப்ளீஸ், என்ன ப்ளீஸ் கொஞ்சம் பாருங்களேன். இவர் லீடர். இவர் யாரு தெரியுது? திறமை உள்ளவன், தகுதி உள்ளவன், அதாவது யுத்தத்தில் தேர்ச்சி பெற்றவன். இவரை தெரியுது. பக்கத்தில் ஒருத்தருக்கிறாரு, அப்பாவி மாதிரி ஒருத்தர். சொல்லுங்க, ஊர். சத்தமா சொல்லுங்க. அன்நோட்டிஸ்ட் மேன். சொல்லுங்க, அன்நோட்டிஸ்ட் மேன், அன்வான்டட் மேன், அன்அப்ரிஷியேட்டட் மேன். யாரை தெரியல அவருக்கு? நீங்க கொஞ்சம் நில்லுங்க, அந்த பக்கம் நில்லுங்க. நீங்க இல்லை பிரதர், நீங்க தான் ஜோஷுவா, நில்லுங்க. நீங்க அந்த பக்கம் நில்லுங்க. பார்த்தாலே பால் குடி குழந்த மாதிரி இருக்கிறார் பாருங்க. ஆண்டவர் யாருக்கு நான் பயன்படுத்துறாரு? பீப்புள் ஒரு அன்நோட்டிஸ்ட். கர்த்தர் அறியப்படாதவனைத்தான் இன்றைக்கு பயன்படுத்த விரும்புகிறார். விசிட்டிங் கார்டுலாம் வேணாம் பிரதர், அவள் தான் விசிட்டிங் கார்டு. இன்னைக்கு விசிட்டிங் கார்டு இல்லாமல் வெளியே போறதில்லை எந்த பாஸ்டருமே. இப்போ புரியவே மாட்டேதில்ல. அதுவா நமக்கு அறிமுகம்? நீங்க தான். அவர் தான் என்னுடைய முகவரி, அவர் தான் எனக்கு எல்லாமே அவர் தான். என் முகவரியே நீங்க தான். சரி, இவர் யாரு தெரியுது? இப்போ யோசுவா தெரியுது. என்ன சொல்ற தெரியுமா? சீக்கிரம் படிங்க. என்ன சொல்றாரு? யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு யுத்தம் பண்ணு. அப்ப கூட பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் நிற்கிறாரு. யாரு பிரதர்? என்ன பாருங்க பிரதர், அப்புறம் ஆராய்ச்சி பண்ணுங்க.
தெரியல. ஒரு நாள் என்ன பெங்களூரா? இஸ் த மேன். என்ன கவனிங்க, இவர் எங்கும் பேசப்படவில்லை. நான் திரும்ப சொல்றேன், நோ பேக்ரவுண்ட், நோ ஹிஸ்டரி, நோ நத்திங் இஸ் தேர். ஆனா கர்த்தர் அவர் தான் பயன்படுத்துறார். இவர் பேர் எங்கேயுமே இல்லை பைபிள்ல. ஃபர்ஸ்ட் டைம் இதுதான். இப்படி சொன்னாங்களுக்கு புரியும். மின்னலாய் வந்தார், வேலையை முடித்தார், மின்னலாய் போனார். He has no pre-recorded. அவருக்கு பேக்ரவுண்ட் கிடையாது, அவர் டாக்டர் கிடையாது, பிஷப் கிடையாது, ரெவரன் கிடையாது, மாடரேட்டர் கிடையாது. அந்த இடத்துல வந்தார். திரும்ப சொல்லுகிறேன், அந்த வெற்றிக்கு காரணமே இவர் தான். இவர் மாத்திரம் இவர் தாங்கி பிடிக்கலன்னா, அதாவது இவரும் தோற்று போயிருப்பார், தேவ ஜனங்கள் தோற்று போயிருக்கும். ஒன்ஸ் அகைன் இவர்கள் திரும்ப அந்த எகிப்திற்கு அடிமையா இருப்பாங்க. கரங்களை தட்டி சொல்லுங்க, யாருங்க இவரு? சத்தமா. இப்போ ஒரு நிமிஷம், உண்மையான ஹீரோ மோசேவா யோசுவாவா? ஹலோ, அவர் போகவே இல்லை, அவர் சொன்ன போயிட்டாரு. ஆனா அவர் தாங்கி பிடிச்சது அவர் தான். வாங்க தம்பி, வாங்க, கை பிடிமா. காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும். என்னங்க, காலமே தொடங்கி கை வலிக்காத அவருக்கு? பெரிய ஊழியமா சின்ன ஊழியமா? ட்ரெயின்டு கேப்டன், படா படா பார்த்து தெரியல. ஆனா அவர் செய்யாத ஒன்றை தேவன் இவரை கொண்டு செய்தார். இவர் இல்லை என்றால் அவர்கள் தோற்று போயிருப்பார்கள், திரும்ப ஒரு முறை அடிமைகளாயிருப்பார்கள் எகிப்தியர்கிட்ட. அண்டர்ஸ்டாண்ட்? சத்தமா சொல்லுங்க, பிக் blessings in a small people's life. சொல்லுங்க, பெரிய ஆசீர்வாதங்கள் யார் மூலமா தான்? புரியுதா உங்களுக்கு? இவரை பார்த்தா எப்படி? இஸ் நாட் ட்ரெயின் மேன், இஸ் நாட் a scholar. வேதம் தெரியாது, யுத்தம் தெரியாது, ஒண்ணுமே. he doesn't know any strategy. அவர் ஸ்ட்ராட்டஜி நல்லா தெரியும், யார் எங்க வைக்கணும், எப்படி யார் அடிக்கணும் தெரியும். ஆனா அறிவு, திறமை, ஞானம், அனுபவங்கள் கைவிட்டு விடும். அர்ப்பணமும் உங்களுடைய ஆசையும் கர்த்தரை உயர்த்தும். புரியல இல்ல? யோசுவாவுக்கு யாரு தெரியுது? சாரி, மோசேக்கு யாரு தெரியுது? சத்தமா நான் சொல்லுறேன், தேசத்தின் வெற்றிக்கு காரணமானவர்கள் சாதாரண மனிதர்கள் தான். தேவன் சாதாரண மனிதர்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் செய்வார். எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க, சாதாரண மனிதர்களை கொண்டு அசாதாரணமான காரியங்கள். ஆமேன். நம்புறீங்களா பிரதர்? நீ யார், எதை பார்த்து நீங்க ஊழியத்தில் எடுக்கிறீங்க ஆட்களை? படிப்பு, அறிவு, திறமை. நான் கற்றுக்கொண்ட ஒரு பாரியம் தான். என்கிட்ட ஒரு 70 பாசங்க இருக்காங்க. எனக்கு அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவன் என்ன ஜாதி, அவன் என்ன படிச்சுக்கிறான், ஐ நெவர் ஆஸ்க் தட். எனக்கு தேவையில்லை. ஆசை இருந்தா போதும், அர்ப்பணம் இருந்தா போதும், ஆதங்கம் இருந்தா போதும், தேவன் மேல ஒரு வெறி இருந்தா போதும். ஆமேன். ஆனா உலகம் யாரை சூஸ் பண்ண? இப்போ எப்படி இருக்கிறார் பார்த்தீங்களா? அவர் எப்பயுமே அப்படிதான் இருக்கிறாரு. சண்டே சர்ச்சுக்கு வரும்போது அப்படிதான் இருக்கிறாரு. அது தெரியல, ஸ்டைல் நினைக்கிறாரு. டிப்டாப்பா இன் பண்ணி, இது பயன்படுமா, இது பயன்படுமா? சத்தமே சொல்லுங்க. சஃபர்லாம் பயன்படாது, சூட்லாம் சில நேரங்களில் பயன்படும், சில நேரத்தில் பயன்படாது. ஆமா சொல்லுங்க. இவர் இப்படி சொன்னால் புரியும். மோசேயின் கண்களுக்கு யார் தெரியல, ஆனா பரலோகத்தின் கண்ணுக்கு ஊர் தெரிந்தது. ஆமேன். நீ யாரை கூப்பிடுறீங்க அதிகமா உங்க சபையில்? நீங்க யாரை யூஸ் பண்றீங்க அதிகமா? ஃபெமிலியர், பாட்டு பாடுறவனா அதிகமா கூப்பிடுறாங்க, பிரசங்கம் பண்றவங்க யாருமே கூப்பிடுறது இல்லை. நீங்க எப்படின்னு தெரியல. ஒரு பாட்டு பாடுற கூப்பிட்டேன், அவர் சொல்றாரு எனக்கு 28 கூட ஃபுல்லுன்றார். அவர் 27 ஃபுல்லாம். உங்களுக்கு கூட அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட் சத்தமா கவனிங்க எல்லாரும். 27 ஃபுல்லாம் அவருக்கு. திரும்ப சொல்லுகிறேன், தேசத்தினுடைய களி கூறுதலுக்கும், தேசத்தின் வெற்றிக்கும், தேசத்தின் உயர்வுக்கும் மோசே காரணம் அல்ல, யோசுவா காரணம் அல்ல, இவர்தான் காரணம். சொல்லுங்க, everybody wants to be front line, nobody wants to be in the back line. நீங்க தான் முன்னால உட்கார சொன்னீங்க, இப்படி நீங்களே பழி வாங்குறீங்களா? people wants to be. ஒன்றும் வேண்டாம், உங்க பேரை சின்னதா போட்டானே அந்த மீட்டிங் நீ போவீங்களா? அவ்வளவு பெரிய ஆள் நீங்க. இவரே இவரை கூப்பிடலையே. இவர் யாரை கூப்பிடல? இவர் சொல்லிருக்கலாம் இல்ல,
என்னை கூப்பிடல பிரதர், என்னை கூப்பிடவே இல்லை. கவனிங்க, அழைத்தால் போவது கடமை, அழைக்காமல் போவது உறவு. புரியல? அழைத்தால் போவது, கானாவூர் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டார்கள், கடமை. பேதுருவின் மாமியார் வீட்டுக்கு போனாரே, அது உறவுக்காக. ஐயா புரியுதுங்களா ஐயா? பேதுரு கூப்பிடல மாமியாருக்கு ஜோரன்னு சொல்லி. நல்ல மருமகன். இன்னைக்கு அம்மாவுக்கு ஜெபம் பண்றதை விட மாமியாருக்கு ஜெபம் பண்ற மருமகன் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய அம்மா, நிறைய இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் பார்க்குறேன், பிள்ளைக்கு ஜெபம் பண்ணல, டெய்லி மருமகளுக்கு ஜெபம் பண்ணுது. ஆனா அந்த மருமகனுக்கு பண்ற ஜெபத்தை மருமகளுக்கு பண்ணா நீங்க சூப்பர் மாமியார். உங்களுக்கு அந்த அனுபவம் இன்னும் வரல நினைக்கிறேன்ல. மருமகனே ஆசீர்வதிங்க. என்னைக்கா மருமகளை ஆசீர்வதி சொல்லிக்கிறீங்களா? அப்படி மருமகளுக்காக ஜெபம் பண்ண கை தூக்குங்க. தமிழ் புரியல அந்த அம்மாவுக்கு. என் மருமகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆனா மருமகளுக்காக ஜெபிக்கிற நிறைய பேர் இருப்பாங்க. என்னடி பார்க்குறீங்க? திரும்ப சொல்ல விரும்புகிறேன் அந்த வார்த்தையை. கவனிங்க எல்லாரும். பின்னால் இல்லைங்க, பின்னால். இவர் கண்ணுக்கு யாரும் தெரியல, பின்னால் ஒருத்தர் தெரியாது. ஆனா பரலோகத்தின் கண்களுக்கு பின்னால் இருக்கிற இவர் தான் தெரியுது. என்ன பிரதர், புரியுதா? புரியலீங்களா? Don't like the familiarity. Familiarity will destroy God's authority. சொல்லுங்க, அதிகப்படியான அறிமுகமும் அதிகப்படியான புகழும். ஒரு 4 காரியங்கள் சொல்ல வேகம் வருவேன். தம்பி நீங்க போடுறீங்களா? இன்வேல்யூபிள். இங்கிலீஷ்ல போடுறீங்களா? இன்வேல்யூபிள். சொன்னீங்க. இப்படி சொல்ல விரும்புறேன். உலகம் இவரை விரும்புகிறது, பரலோகம் அவரை விரும்புகிறது. சொல்லுங்க எல்லாரும். மோசே யாரை விரும்புறார்? ஆனா பரலோகம் ஊரை விரும்புது. ஹலோ, உங்களை யாரு வேற விரும்புறது? உலகம் விரும்புதா பரலோகம் விரும்புதான்னு கேட்டேன். அது போதுமே. பரலோகம் விரும்பினா உலகம் விரும்பாது. எது புரியுது? பரலோகம் விரும்பினா உலகம் விரும்பவே விரும்பாது. கட்டின பொண்டாட்டியே விரும்பாது. அது அடுத்த விஷயம். எனக்கு இது போதும். I want to be appreciated by God, not by the people. உலகத்தால் நான் பாராட்டப்பட விரும்பவில்லை, பரலோகம் என்னை பாராட்டினால் போதும். ஒருத்தர் இவ்வளவு சத்தம் போட்டு ஒருத்தர் ஜெபத்தில் இருக்கிறாரு பிரதர், சத்தம் போட்டு ஜெபத்தில் இருக்கிறார் பாருங்க. அவர் பிரதர் உங்களை தான் சொல்றேன். அப்படிதான், அது ஒரு பெரிய ஊழியம். நீங்க ஆமேன் ஆமேன்றீங்க, அவர் பாவம், அவர் 3ஆம் ஆண்டு வரைக்கும் போயிட்டார். இப்பதான் எல்லாம் சொல்லுங்க. ஒரு 3 காரியம் சொல்றேன், சொல்லுங்க. இன்வேல்யூபிள் சொல்லுங்க எல்லாரும். சொல்லுங்க, இவரை பார்த்து ரொம்ப இன்வேல்யூபிள் சொல்லுங்க. விலை மதிக்க முடியாத. தமிழ்ல போடுறாரு தெரியல, போடுறாரு. சொல்லுங்க இன்வேல்யூபிள். சத்தமா சொல்லுங்க. சில நேரங்களில் இவரை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியும். ஆனா பரலோகம் சொல்லுது இவர் தான் எனக்கு தேவை. என்ன சொல்லுங்க, பரலோகத்துக்கு யார் தேவை? மோசேக்கு யோசுவா தேவை. பரலோகத்துக்கு என்ன சொல்லுங்க, பரலோகத்துக்கு நான் தேவைன்னு சொல்லுங்க. எனக்கு எபிரேஷ பாஷை தெரியாது, கிரேக்க பாஷை தெரியாது, ஏடறியேன் எழுத்தறியேன், நேற்று வரை நான் அறியேன். நான் அறிந்த ஒரே ஒருத்தர் கர்த்தர் தான். என்ன பிரதர்? ஐ டோன்ட் நோ ஹீப்ரூ, ஐ டோன்ட் நோ கிரீக், ஐ டோன்ட் நோ எனிதிங். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழ் பைபிள் தான். அது போதுமே. இவருக்கு எல்லாமே தெரியும். சகல கலா வல்லவன். மேன் பவர், மணி பவர், மசில் பவர். இது ஒரு பவரும் இல்லை. ஆனா பரலோகம் இவர் தான் பாராட்டுது. கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க, கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாம் கரங்களை உயர்த்தி, என்னை ஒரு ஊரை மாறி மாற்றும் ஆண்டவரே. ஆமேன். பரலோகத்துக்கு யாரு தெரியுது? ஆமேன். இப்படி சொன்னா புரியும். மோசையின் வெற்றிக்காக பல மணி நேரம் போராடினவர் இவர்தான். காலை முதல் மாலை வரை கை தாங்கி நின்றார். கஷ்டம். ட்ரை பண்றீங்களா? வீட்டில் போய் ஒரு 10 நிமிஷம் இல்லைங்களேன். சத்தம். ஆனா எது 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 விருப்பம்? கவனிங்க, இவர் கூப்பிடுறாருன்னா எந்த அளவுக்கு இவர் மயக்கி இருப்பார். இவர் நீங்க பாடுங்க பிரதர், நீங்க ஜெபம் பண்ணுங்க பிரதர். புரிய மாட்டேங்குது. தமிழ் புரியுதா? நீங்க பண்ணுங்க. அதாவது இவர் நல்லவரா கெட்டவரா? இப்போ அப்பப்போ ஐயோ மனித பாருங்க, மனிதர்களை பாக்கெட்ல போடாதீங்க, தேவனை பாக்கெட்டுக்குள்ள போட்டுங்க. எதை விரும்புறோம் நாம? இவரை பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கணும்னா நான் பெரிய ஆள் ஆயிடுவேன். சத்தியமா சொல்றேன், இருக்கிறதோட கேவலமா போயிடுவேன். யாரை பாக்கெட்ல போட்டு விரும்புறீங்க?
கொஞ்சம் ஃபெமிலியராக இருந்தால் பேக்கெட் உள்ள போட்டுக்கலாம். அவரை போடலனாலும் பாஸ்டமாவது கொஞ்சம் பேக்கெட் உள்ள போட்டுக்கலாம். அது இன்னும் பெரிய ஆபத்து. புரியவே இல்லை. ரைட், எல்லாம் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 40-41. சீக்கிரம் படிக்கணுமா, டைம் ஆயிடுச்சு. மார்க்கு 15:40. இவ்வளவு லேட்டா? மார்க்கு ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். எஸ். அவர் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த, நல்ல கவனிக்க, படிங்க. மகதலேனா மரியாளும். ஒரு நிமிஷம். அவருக்கு ஊழியம் செய்த சில ஸ்திரீகள். எல்லாம் கரங்களை வச்சு சொல்லுங்க. ஊழியம் செய்த சில பேருக்குதா? ஒரு சில பேர், ஒரு சில பேர் இல்லை. சத்தமா சொல்லுங்க. பேர் இல்லை என்பதினால் நான் ஊழியம் செய்ய விடவே மாட்டேன். ஒன்று சொல்லட்டுமா? இப்போ பாருங்க, ஐயா சொன்னார், ஜபம் நடத்த சொன்னார், வராரு. ஜபம் நடத்தல வரவே மாட்டேன். இந்த ஐக்கியத்தில் பார்த்தீங்கன்னா தலைவராக இருக்கிற வரைக்கும் ஐக்கியத்துக்கு வருவார். அவர் தலைவர்லாம் வரவே மாட்டார். அப்போ எதுக்கு தான் வந்தார் இவ்வளோ நாள் அவர்? கரெக்டாக சொல்கிற பாருங்க. தலைவராக இருந்தால் தலைவர் வருவார், தலைவராக இல்லைன்னா புரியுதா உங்களுக்கு? அவர் சொல்கிறார், ஒருத்தர் சொல்கிறார் இன்னைக்கு, என்னங்க பிரதர் நான் அவ்வளோ தூரம் வரேன், எனக்கு ஜபம் கூட கொடுக்க மாட்டேன்றீங்க. ரொம்ப முக்கியமாக இது. நான் ஒரு ஐக்கியத்தின் தலைவராக இருக்கிறேன். என்னோட ஐக்கியத்தில் 200 பேர் வராங்க. போன வாரம் எல் ஜோசப் வந்தார். அதுக்கு முந்தின வாரம் ஃபாதர் பெர்க்மான்ஸ் வந்தார். அவனால் கார்த்திக் கமாலில் வந்தார். ஆல்ட்ரின் ஜோசப் வந்தார். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, என் ஐக்கியத்தில் நான் பிரசங்கம் பண்ணி 2 வருஷம் ஆச்சு. என்னபடி பார்க்குறீங்க? என் ஐக்கியத்தில் நான் தான் வேணா கார்டு அந்த இது அனுப்புகிறேன் பாருங்கள். நான் தான் தலைவர். நான் பிரசங்கம் பண்ணி 2 வருஷம் ஆச்சு ஐக்கியத்தில். இதில் என்ன விஷயம்னு சொன்னால், நடத்துகிற பாஸ்டர் யாரை வேணால் கூப்பிடலாம். புரியவே மாட்டேங்குது. இவர் தான் நடத்துறாருன்னா இவருக்கு பிரியமான யார் வேணா கூப்பிடலாம். ஏன்னா இவர் தான் சாப்பாடு போடுறவர். இவருக்கு என்ன பண்ணுறாரு? இவரால் அவருக்கு ஆதாயம், ஆனால் அவரை கூப்பிடுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஊழிய கூட்டத்தில் பேசி பழக்கம் இல்லை, நான் கட்டாயமாக இங்கே வரவழைக்கப்பட்டேன், நான் தொடர்பு பிஸ்னஸ் பண்ணுகிறேன். ஆமாம், சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர ஒன்றும் இல்லை. இவ்வளோ தமிழில் இங்கிலீஷில் சொல்லுங்கிறேன். நான் நேற்று வரை பாவத்தில் ஜீவித்தேன். அவர் சொல்றாரு, நேற்று வரை நான் இவர் பிரச்சனை நான் கேட்டுனுக்கிறேன். ஒருத்தனை கேட்டான், பாஸ்டர் நீ இவ்வளோ வளர்ந்த பாஸ்டராக இருக்கிறீங்களே, அவங்க சொல்கிறவங்க எழுதுறீங்களே ஏன்னு கேட்டான். நான் சொன்னேன், என்னை பார்த்தா நீ எழுதணுன்றதுக்காக நான் எழுதுறேன்டா அப்படின்னேன். ஒத்துருமே இங்கே எழுதலையே, அநியாயமா, நீங்களே எழுதலை. அவரு சொல்லுங்க, எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. முதல்ல இன்வேல்யூபிள், ரெண்டாவது இன்வால்வ்ட் மேன். சொல்லுங்க இன்வால்வ்மெண்ட். சத்தமா சொல்லுங்க. இவருக்கு ஒரு பாரம் இருக்குது இல்லையா, தேசத்தை பற்றி. முடிச்சிட்டீங்களா? இது யூடியூப்ல இருக்குது பாருங்க. சொல்லுங்க ஒரு சொல்லுங்க, இஸ் a man of involvement. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. If you don't have the enlightenment, you cannot have the involvement. ஒன்றை குறித்த வெளிச்சம் இல்லை என்றால் அந்த ஒன்றுக்கு அர்ப்பணம் இல்லை. எல்லாம் பைபிள் கையில் சொல்லுங்க. ஒன்றை குறித்த வெளிச்சம் இல்லை என்றால், if I don't have the enlightenment, I cannot have the involvement. உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு நாளைக்கு 3-4 மணி நேரம் படிக்கிறேன். ஒரு நாளைக்கு 3 பைத்தியம் இல்லை. கண்ணு கூட கெட்டு போச்சு. 2 கண்ணுலையும் லென்ஸ் வச்சிருக்கிறேன். அது லென்ஸ் வச்சு கூட தெரியல. இப்போ நான் சொல்லுற கருத்து, எவ்வளவு நாள் படிக்க முடியும் ஆனால் படிப்போம், எவ்வளவு நாள் பேச முடியுமோ ஆனால் பேசுவோம். ஆமேன். ஒரு நாளைக்கு 4 பிரசங்கம் பண்ணுறேன் பிரதர். புரியுதா உங்களுக்கு? கின்னஸ் ரெக்கார்டுக்காக இல்லை, பரலோக ரெக்கார்டுக்காக. சொல்லுங்க மேன் ஆஃப் இன்வால்வ்மெண்ட். சொல்லுங்க சத்தமா. 4 காரியம் சொல்லி முடிக்கிறேன். இப்போ நான் வசனம் படிச்சாரு, இந்த ஸ்திரீகள் ஆர் தே வெல் நோன் பீப்புள். என்ன போட்டுருக்காங்க? என்ன போட்டுருக்குது? சத்தமா. அதை நீங்க விரும்புறீங்களா பிரதர்? சிலர் சொன்ன விரும்புறீங்களா, உங்களுக்கு சொன்ன விரும்புறீங்களா? இப்போ சிலர் ஜெபிப்பார்கள். இப்பொழுது பேர் மறந்துச்சு. ஆலன் ஜெபிப்பார், ஓடி வருவார் மைக் பிடிக்கிறதுக்கு. சிலருக்கு மைக் கொடுத்த உடனே மைக் டேஷன் ஆயிடுறாங்க. பாஸ்டர் ரொம்ப உஷாரு, உடனே மைக் வச்சு பிடிச்சாரு, பக்கத்தில் நிற்பார். அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? நான் அப்படி பண்ணுறேன் பாஸ்டர், நான் மைக்கு பக்கத்தில் நின்னா கூட அவனுக்கு அப்போ தான் அபிஷேகம் இறங்குது. நான் பக்கத்தில் நிற்கிறேன், சொல்லி தான் உங்களை மாதிரி சொல்கிறேன்,
டேய் 20 நிமிஷம் ஆராதனை நடத்துறா கொடுத்துறான்னு நான் நிற்கிறேன். அவன் பாட்டு கண்ண மூடி அன்னை பாஷை பேசினே இருக்கிறான். என்ன நான் தட்டா கூட சொல்றான், இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன்றான். புரியல? நைஸ் ஜாப், நாஸ்டி ஜாப். இல்ல சொல்லுங்க சொல்லுங்க. இவர் பெரிய தலைவன் இல்லை, உலகத்தின் பார்வையில் யார் இல்லை, இவரை பத்தி எங்கேயுமே இல்லை பைபிள்ல. பிரதர் இவரை பத்தி எங்கேயுமே இல்லை. உங்களுக்கு தெரியுமா, இவர் சந்ததியில் தான் பெசலேயேல் வந்தார். எத்தனை பேர் பெசலேயேல் தெரியும்? என்ன இல்லை, வாழ இல்லையா? பெசலேயேல் சொல்லுங்க, பெசலேயேல். ஞானத்தினாலும் புத்தியினாலும் விவேகத்தினாலும் அறியப்பட்டவன், சகல வேலைகளையும் அந்த ஆலயத்தில் அவன் செய்தவன். யோசித்து பாருங்க, இவனுடைய அந்த விதை அவன் 3ஆம் தலைமுறை வரைக்கும் அவனை சந்தித்தது. சத்தமா சொல்லுங்க, என்னோட அர்ப்பணம் என் பிள்ளைகளை சந்திக்கும், என் பேர பிள்ளைகளை சந்திக்கும், தலைமுறை தலைமுறையாக. ஒன்று சொல்லட்டுமா பாஸ்டர் ப்ளீஸ்? நீங்க பண்ற எல்லா தப்பும் உங்க தலைமுறையை பாதிக்கும். அநியாயத்துக்கு தூங்குறீங்களே இது மாதிரி, என்னடி பார்க்குறீங்க? சொல்ல நான் பார்க்குறேன், பைபிள் கூட பிரிச்சே பார்க்கல சில பேர். அவன் தாவீதின் குமாரர்கள். என்னது, என்ன அர்த்தம்? ஒருத்தர் கூட எழுதின மாதிரி தெரியல எனக்கு. இல்லை இதெல்லாம் எழுத வேண்டிய பிரசங்கமான்னு கேட்குறீங்களா? சொல்லுங்க. மேன் ஆஃப் இன்வேல்யூபிள் சொல்லுங்க, மேன் ஆஃப் இன்வால்வ் எல்லாம் சொல்லுங்க. 3 காரியம் சொல்ல போறேன். தம்பி போடுறீங்களா? சொல்லுங்க. டிட் இட் வில்லிங்லி, டிட் இட் ஆக்டிவ்லி, டிட் இட் ஃபெய்த்ஃபுல்லி. போடுறாரு சொல்லுங்க. ஆக்டிவ்லி, வில்லிங்லி சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. இவர் கூப்பிட்டாரா? இவர் கூப்பிட்டாரா? நீ யாரை கூப்பிட்டீங்க? பயன்பட்டாரா? சொல்லுங்க. வில்லிங்லி, ரெண்டாவது ஆக்டிவ்லி, ஃபெய்த்ஃபுல்லி. இவர் கூப்பிடல, இவரே வந்தாரு. இவர் கூப்பிடல. சத்தமா சத்தமா. நான் சொன்னேன் இல்லை காலையில் ஒன்று சொன்னேன். கானாவூர் கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டார், எனவே போனார், அது கடமை. ஆனா பேதுரு வீட்டுக்கு போனாரு, அழைக்கப்படலை. பேதுரு உறவு. ஆமா, இவருக்கு தேசத்தை பற்றிய பாரம், ஜனங்களை பற்றிய பாரம், பரலோகத்தை பற்றிய பாரம். நீ கூப்பிட்டா கூப்பிடு, கூப்பிடாவிட்ட பரவாயில்ல, நான் வருவேன். கைப்பிடிங்க மேல தூக்கு. ஒரு 10 நிமிஷம் அப்படி தூக்குங்க. பார்த்தீங்களா? அவரு பயன்பட மாட்டாரு, பயன்படுத்துறவனே விட மாட்டாரு. என்ன சொன்னார் தெரியுமா? இப்போ அவரு கை வலிக்கும் சொல்லி கொடுக்குறாரு. இவர் மேன் ஆஃப் இன்வால்வ்மெண்ட். இவர் புரியுதா உங்களுக்கு? மேன் ஆஃப் ஃபெமிலியாரிட்டி சொல்லுங்க. மேன் ஆஃப் இன்வால்வ்மெண்ட், மேன் ஆஃப் இன்வேல்யூபிள். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கவனிங்க, இவர் பிரசங்கம் பண்ணத்தான் லாய்க்கு, வாழ்க்கைக்கு லாய்க்கு இல்லை. சண்டை போறதுக்கு லாய்க்கு, ஆனா தாங்கி பிடிக்க லாய்க்கு இல்லை. என்ன சொல்லுங்க? நான் சண்டை போட லாய்க்கு இல்லை, ஆனா தாங்கி பிடிப்பேன். ஊழியத்தை தாங்கி பிடிப்பேன், பரலோகத்தை தாங்கி பிடிப்பேன், விசுவாசத்தை தாங்கி பிடிப்பேன், நித்தியத்தை தாங்கி பிடிப்பேன், பரிசுத்தத்தை தாங்கி பிடிப்பேன், சத்தியத்தை தாங்கி பிடிப்பேன். எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய அறிவு இருக்கு. இவர் யாரு தெரியுது? இவர் ஒரு பொருட்டாக மதிக்கல. பிரதர், பிக் blessings in a small packages. Understand? பிக் blessing. இவர் யாரு தெரியுது பாருங்க, ஸ்டைலாக இருக்கிறாரு. நினைக்கிற காலையில் பவுடர் அடிச்சிருப்பாரு, அப்போ கலையவே இல்லை பவுடரு. மேக்கப் கூட கலையில் பாருங்க. நம்ம டை கட்டுறது 1.5 மணி நேரம் ஆகுது, புரியவே இல்லை. இந்த வேகாத வெயில டை கட்டுனுக்கிறாரு. பிரேஷ் கோச்சிக்காதீங்க. என்ன இல்லை, அவங்கள அட்ராக்ட் பண்ண அவங்க தூங்கிடுவாங்க. இப்போ ஒருத்தர் தூங்கினுக்கிறார் பாருங்க, பின்னால் பாருங்க. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. வில்லிங்லி, ஆக்டிவ்லி, ஃபெய்த்ஃபுல்லி. கவனிங்க, தன்னால் எவ்வளவு சொல்லுங்க. He did it faithfully. சொல்லுங்க, எப்படி செய்ய முடியும் அப்படி செஞ்சார். கை வலிக்காதா? ஒரு பாரம் எல்லாம், எண்ணமெல்லாம், ஏக்கமெல்லாம் அவரு
கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? கவனிங்க, இவங்க ரெண்டு பேரும் உலகத்தில் செல்வாக்கு மிக்கவர்கள், இவர் பரலோகத்தில் செல்வாக்கு மிக்கவர். ஹலோ, உலகத்தில் செல்வாக்கு போனா ரெண்டு பேர் விஷ் பண்ணுவான். இவரை என்னடி பார்க்குறீங்க? யாருங்க இவர் பேர்? என்ன அவர் பேரு? தேவத பவர், அல்லாவிட்டா செல்வாக்கு. என்ன சொல்ல? செல்வாக்குக்கு இன்ஃப்ளூயன்ஸ். உலகத்தில் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு, ஆனால் பரலோகத்தில் இவர் தான் ரொம்ப செல்வாக்கு உள்ளவர். சொல்லுங்க பிரதர். உலகத்து செல்வாக்கு என்ன தேவையில்லை. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு இருப்பினும் குருசை நோக்கி பார்த்த எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே. இவங்க உலகத்தில் செல்வாக்கு உள்ளவங்க, இவர் பரலோகத்தில் செல்வாக்கு உள்ளவர். என்ன ஒரு அமையால சொல்ல மாட்டீங்க? உட்காந்து தப்புன்றீங்க நீங்க. ரைட், சத்தமா சொல்லுங்க. இன்னும் சொல்ல போறேன், எல்லாரும் எல்லாம் செய்ய முடியாது, ஆனா எல்லாரும் ஏதோ ஒன்றை செய்ய முடியும். நான் ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன். உங்களால் எதை செய்ய முடியும் அதை மட்டும் செய்யுங்க, அதுவே பரலோகத்துக்கு பெரிய ஆசீர்வாதம். இவரால் என்னதான் முடியும்? அவரு, ஆனா இவர் தான் வெற்றி காரணமானவர். நான் ஒரு 2 காரியம் சொல்லி முடிக்கிறேன். லிட்டில் இஸ் மச் when God is in it. தமிழில் சொல்லுங்க பிரதர். லிட்டில் இஸ் மச் when God is in it. இல்லையே? எந்த வேலை முக்கியமானதுதான் அது தேவ மையமிக்காய் செய்யும் போது. இன் இங்கிலீஷ், லிட்டில் இஸ் மச் when God is in it. தமிழில் சொல்லுங்க ஐயா. பாஸ்டர், லிட்டில் இஸ் மச் when God is in it. என்ன வேலை செஞ்சாரு? என்ன வேலை தான்? இது ட்ரைனிங் வேணுமா? ட்ரைனிங் வேணுமான்னு கேட்டேன். அமெரிக்காவுக்கு போகணுமா? அமெரிக்காவுக்கு, கனடாவுக்கு போகணுமா? ஆமான்றாரு. அவர் எங்க இருக்கிறான்னு அவருக்கு புரியல. இப்போ இதை தூக்கி பிடிக்கிறது அமெரிக்காவுக்கு போகணுமான்னு கேட்டேன். அட்லாண்டாக்கா போகணுமா? ஒண்ணுமே இல்லை. லைஃப் ஆஃப் அதாவது இன்வால்மெண்ட்டும் அந்த என்லைட்மெண்ட். ஐயோ, என் ஜனங்கள் இவ்வளோ சத்துரு, இவ்வளோ போராட்டம், அவனுக்கு தெரியவே தெரியாது, ஏதோ தூக்கி பிடிச்சாரு, இதை பார்த்தே தேவன் வெற்றியை தந்தார். சொல்லுங்க, என் பிரசங்கத்தால் சாதிக்க முடியாதது இதையும் சாதிக்க முடியாது. என் சின்ன அர்ப்பணத்தை பரலோகம் அங்கீகரிக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. 84ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். சீக்கிரம் படிக்க மாட்டீங்களா? ஹலோ, அநியாயம் பண்றீங்களா? இது மாதிரி 84:10 பாஸ்டர் வாட்சி பார்க்குறாரு. சங்கீதம் தான் சொன்ன, பின் உபதியாவா சொன்ன. 84:10 1000 நாளை பார்க்கிலும். சரி, ஒரு வேகம் சொல்லுங்க பாருங்க. நான் சொல்ல வார்த்தை சொல்லுங்க. எந்த வேலை முக்கியமானது தான்? சத்தமா தேவ மகிமைக்காக செய்யப்படும் போது. எப்படி எதுக்காக செஞ்சார் இவரு? கர்த்தர் கனம் பண்ணாரா? உயர்த்தினாரா? வெற்றி வந்துச்சா? சத்துருக்கள் போனாங்களா? அந்த அதிகாரம் முடியும் போது சத்துருக்கள் சிதறி போனார்கள். பிகாஸ் ஆஃப் ஜோஷுவா. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அவர் எங்க வந்தார், எங்க போனான்னு தெரியல. சொல்லுங்க, அவன் கொஞ்ச காலம் வாழ்ந்தான், அநேகரை பிரகாசிப்பிக்கிற ஒளியா இருந்தான். It is not how long I live, how well I live. It is not how long I live. மித்துசலாம் 960 வருஷம் வாழ்ந்தான். 2 காரியம் செஞ்சான். பிள்ளைகளை பெற்றான், மரித்தான். அது ஆடு மாடு கூட செய்து. என்னடி பார்க்குறீங்க? 960 வருஷம் என்னதான் பண்ணிக்கிறார் அவரு? அவ்வளோதான். 24 அந்த ஊழியமே அதுதான் அவருக்கு. ஆனால் 13 வருஷங்கள் வாழ்ந்த 16 வருஷங்கள் வாழ்ந்த ஸ்தேவான் இன்றைக்கும் பேசப்படுகிறார். 33 ஆண்டுகள் வாழ்ந்த இயேசு இன்னைக்கும் பேசப்படுறார். ஆமேன் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. சொல்லுங்க, எல்லாரும் எல்லாம் செய்ய முடியாது. ஆமேன். உலகம் இவங்களை கை தட்டுமா, இவருக்கு கை தட்டுமா? ஆனா பரலோகம் ஆமேன். இவர் உங்க வீட்டுக்கு இவரை கூப்பிடுங்களா, இவரை கூப்பிடுவீங்களா? பிரதர் அலன், உங்க வீட்டுக்கு இவரை கூப்பிடுங்களா, இவரை கூப்பிடுவீங்களான்னு கேட்டேன். நானே ரீல் விடுறீங்களே, என்னையே கூப்பிட்டதில்லை இது வரைக்கும் உங்க வீட்டுக்கு நீங்க. ஆமேன். ஒருவரும் பாராட்டவில்லை. வேகமா சொல்லி முடிக்கிறேன். நான் சொல்ற வார்த்தை எப்படி சொல்லுங்க.
நான் எங்கே இருந்தால், யாரா இருந்தால் சிறப்பா இருப்பேனோ தேவன் அங்கே என்னை வைத்திருக்கிறார். சொல்லுங்க, நான் எங்கே இருந்தால், யாரா இருந்தால் சிறப்பா இருப்பேனோ அங்கே என்னை வைத்திருக்கிறார். மூணே முறை கஷ்டம் முடிக்கிறேன். தம்பி சொல்லுமா, நாட் மென்ஷன் எனிவேர். இங்கிலீஷ்ல போடுங்களேன். போடுறாரா? நாட் மென்ஷன் எனிவேர் சொல்லுங்க. வருதா? நாட் மென்ஷன், நாட் தேங்க்ட், நாட் ரெகக்னைஸ்ட். வந்துச்சா? சொல்லுங்க, நாட் மென்ஷன். இந்த ஆளை பத்தி எங்கேயுமே இல்லை. அதில் என்ன, மெகாசாஸ் எல்லாருக்குமே தெரியும், அல்சூல் எல்லாருக்குமே தெரியும், ஆனால் இவரை பற்றி யாருக்குமே தெரியாது. ஸோ நாட் மென்ஷன், நாட் தேங்க்ட். எந்த ஜனங்களாகிலும் வெற்றி பெற்றவங்க, நன்மை பெற்றவங்க தேங்க் பண்ணியிருப்பாங்களா இவருக்கு? ஐயா, நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் நீங்கள் தேங்க் பண்ணியிருப்பீங்களா இவருக்கு? ஊருக்கு மனசாட்சியே இல்லை. பத்தியா இவ்வளோ துணிகரமாக சொல்கிறாரு. திருப்பி உங்களுக்கு இதே தான் செய்யப்படும். சொல்லுங்க, நாட் மென்ஷன், நாட் தேங்க்ட், நாட் ரெகக்னைஸ்ட். ஆமென். எங்க இருக்கிறவர் இவரு? எங்க இருக்கிறார் இவர்? ஆனா பரலோகத்துல இவர் தான் முதலாவது. ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரே காரியம் சொல்லி முடிக்கிறேன். யாரோ ஒருவருக்காக எதை செய்யறதை விட்டுவிட வேண்டாம். சத்தமா சொல்லுங்க. ஒரே ஒரு வசனம், மத்தேயு 6:2. என்ன சொல்லுவாரு? மத்தேயு 6:2. சீக்கிரம் படிக்கணும். மத்தேயு 6:2, மத்தேயு 6:5, மத்தேயு 6:16. ஆகையால், ஆமென், சத்தமா சொல்லுங்க, மனுஷரால் புகழப்படுவதற்கு இவங்க ரெண்டு பேரும் யார் புகழது? இவங்க ரெண்டு பேரையும், இவங்க ரெண்டு பேரும் மனுஷரால் புகழப்படுறாங்க. இவரை, ஆமென். You understand?